எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது தமிழக மக்களுக்கு செய்த நல்ல பல திட்டங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்ய முடியாத சாதனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய 4.5 ஆண்டு காலம் ஆட்சியிலே தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை தந்திருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீத்தேனுக்காக காவிரி டெல்டா பகுதியிலே மீத்தேன் எடுக்கலாம் என்று கையெழுத்து போட்டவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தவர் இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை போல அவருடைய ஆட்சி காலத்திலே அம்மா ஏற்படுத்திய அனைத்து திட்டங்களையும் தொடர்ச்சியாக செய்து வந்தார். அதை போல் குடிமராமத்து என்று சொல்லி எல்லா குட்டைகளையும் குளங்களையும் நீர் தேக்கங்களையும் மராமத்து பணிகளை செய்து நீர்களை நிரப்பி வைத்தார். நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் செய்தார். அது போன்ற ஒரு திட்டத்தை அதுவரை யாரும் செய்யவில்லை என்ற அளவிற்கு காவேரியினுடைய நீர் வருகைக்காக உச்ச நீதிமன்றத்திலே சென்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் பெற்று தந்தவர் இபிஎஸ் அவர்கள். அதை போல அவர் சொந்தமாக அவருடைய சொந்த முயற்சியால் அரசு பள்ளிகளிலே படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ கல்லூரிகளிலே இடம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். அதற்கு முன்பு வரை நீட் தேர்வினால் 4 மாணவர்கள் 5 மாணவர்கள் கூட மருத்துவ இடஒதுக்கீட்டிலே சேர முடியாத சூழல் தமிழகத்திற்கு இருந்தது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததினால் 350 400 மாணவர்கள் அதே ஆண்டில் மருத்துவ இடஒதுக்கீட்டிலே சேர முடிந்தது. அதை போலவே இந்த தமிழகத்திற்கு 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தவர் இபிஎஸ் அவர்கள் தான். 11 மருத்துவ கல்லூரிகளுக்கும் பல மாவட்டங்களிலே, குறிப்பாக கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நேரிலே சென்று இடஒதுக்கீடையும் செய்து அந்த மருத்துவ கல்லூரிகளை கட்டுவதற்கு பண ஒதுக்கீடும் செய்திருந்தார். அங்கே வந்து அவருடைய செயலாகப்பட்டது தமிழக மாணவர்கள் மருத்துவ சீட்டிலே நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய இந்த 11 கல்லூரிகளிலும் 1500 மருத்துவ இடங்களை பெறுவதற்கான வசதிகளை செய்து தந்தார். அது மாத்திரமல்ல, நல்ல சாலைகளை கொண்டு வந்தார். அதை போல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் பண ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்தார். இது மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டம். அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தான். இவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த 3.5 ஆண்டுகளில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையாக அதை திறந்து வைக்கின்ற வேலையைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இவராக சொந்தமாக எந்த வேலைகளையும் செய்யவில்லை. அதையும் தாண்டி மிகவும் கஷ்டமான சூழல் எப்பொழுது என்று சொன்னால், கொரோனா காலத்தில், அந்த கொரோனா காலத்திலே மிகவும் முழுமையாக அந்த மக்களுக்கெல்லாம், அந்த கொரோனா பந்து காலத்திலே மக்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கவும், அதே போல மருத்துவ உதவிகள் கிடைக்கவும், அனைவரையும் வீடுகளுக்கே சென்று மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அனைத்து மக்களையும் பாதுகாப்பாக பார்த்தவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். இது இந்திய அரசே பாராட்டி அதற்கு
விழா எடுத்திருக்கிறது. கொரோனா காலத்திலே முதன்மை மாநிலமாக தமிழகம் இருந்திருக்கிறது மக்களை பாதுகாப்பதிலே என்று சொல்லி. அதை போல இன்னும் பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா திட்டங்களுக்கும் முன்னோடியாக அதே போல வெளிநாட்டுகளில் இருந்து முதலீட்டை இழுப்பது 3500 கோடி 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வரை முதலீட்டை கொண்டு வந்தார். அதற்காக வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் செய்து 3 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்தார். அதை போல கால்நடை பண்ணை பஃபலோ என்ற இடத்திற்கு சென்று அந்த கால்நடை பண்ணையை பார்வையிட்டு விட்டு தமிழகத்திலே 1000 ஏக்கருக்கு மேல் இடஒதுக்கீடு செய்து கால்நடை பண்ணையும் தொடங்கி வைத்தார். அந்த கால்நடை பண்ணை முடிவிற்றும் இதுவரை திமுக அரசு அதை தொடங்கி வைக்கவில்லை. இப்படி நல்ல பல திட்டங்களை எல்லாம் தமிழக மக்களுக்காக கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே மேம்பாடு அடைய பல திட்டங்களை கொண்டு வந்த சாதாரண சாமானிய எந்த ஒரு பின்புலமும் இல்லாத நல்ல ஒரு முதல்வர். அவருடைய பேச்சுக்களும் சரி, செயல்களும் சரி, ஏழை எளிய மக்களை கவரக்கூடிய வகையிலே, ஏழை எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நான் குளராமல் எதை செய்கிறோம், எதை செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் தெளிவாக சிந்தித்து மக்கள் மத்தியிலே பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய ஆட்சி தான் தமிழகத்திற்கு மீண்டும் வேண்டும். 2026 தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அது இபிஎஸ் ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய எண்ணமாகவும் தமிழக மக்களின் எண்ணமாகவும் இருக்கிறது.